விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு வராங்க. விஜயும் வந்து என்ன விஷயம் காவேரி அப்படின்றாரு. உடனே வந்து ஒரு ரிங் வந்து பிரசன்ட் பண்றாங்க. அத பார்த்துட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எனக்கா காவேரி அப்படின்னோனே உங்களுக்காக தான் அப்படின்றாங்க. ஃப்ரீ பர்த்டே வந்து கிஃப்ட்டா அப்படின்றாரு. ஆமாங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு நம்ம வெளியே போலாம். நைட்டு ஃபுல்லா உங்க கூட இருக்கணும். வெளியெல்லாம் சுத்தணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க அப்படின்றாங்க. சரி காவேரி கண்டிப்பா போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறாரு. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வெளியே போறாங்க. அங்க போயிட்டு ஒரு இடத்துல நின்னுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப காவேரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, நீங்க எப்பவுமே வந்து என் கூடவே இருக்கணும். ஆனா நீங்க இல்லாத டைம்ல உங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க" அப்படின்றாங்க. "ஆனா நான் உன்ன மிஸ் பண்ணவே மாட்டேன். எப்பவுமே நீ என் கூட இருக்கிறது தான் நான் உணருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே காவேரி சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே விஜய கட்டிக்கிறாங்க. கட்டிட்டு வந்து சொல்றாங்க, "உங்கள நான் எவ்வளோ விரும்புறேன் தெரியுமாங்க? நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க" அப்படின்னோனே, என்ன விஷயம் சொல்லு காவேரி" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, தோள் மேல வந்து அப்படியே வந்து தன்னோட கைய எடுத்து விஜயோட தோள் மேல அப்படியே போட்டுக்கிறாங்க. டைட்டா வந்து விஜய பிடிச்சுக்கிறாங்க. காவேரி வந்து பண்ற எல்லா விஷயமும் விஜய் அப்படியே ரசிக்கிறாரு. அடுத்து விஜயும் வந்து காவேரியோட இடுப்புல அப்படியே கைய போட்டு அணைச்சுக்கிறாரு. அடுத்து வந்து காவேரி சொல்றாங்க, கிட்ட போய் "ஐ லவ் யூங்க" அப்படின்றாங்க. சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. "ஐ லவ் யூ டூ காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. 2 பேருமே அப்படியே கட்டிக்கிறாங்க. "இங்க பாருங்க, இந்த அன்பு வந்து என்னைக்குமே இருக்குமா? என் கூடவே இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "உன் கூடவே இருக்கும்டி. இந்த அன்பு எங்கே போப்போது? நம்ம 2 பேருக்கும் உள்ள அந்த அன்பு வந்து என்னைக்குமே நிரந்தரமா இருக்கும். நீயும் என்னை விட்டு பிரிய முடியாது. நானும் உன்னை விட்டு பிரிய முடியாது. இந்த பிரியறத பத்தி முதல்ல நம்ம இப்ப பேசவே கூடாது" அப்படின்னோனே, அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ரொம்ப நேரம் தன்னை மறந்து அப்படியே இருக்காங்க காவேரி. அதுக்கப்புறம் காவேரி வந்து விஜய் அப்படின்றாங்க. சொல்லு காவேரி" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "இங்க பாருங்க, லைஃப் லாங் வந்து உங்க கூட நான் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு என்னமோ ஒரு வந்து விதமான உணர்வு ஏற்படுது. உங்கள விட்டு நான் பிரிஞ்சுடுவோனோ, நீங்களும் நானும் பிரிஞ்சுடுவோன்னு தோணுது. அதனால தான் 2, 3 நாளா நான் உங்ககிட்ட சரியாவே பேசல" அப்படின்னோனே, "ஏன் காவேரி அப்படிலாம் தோணுது உனக்கு? அப்படிலாம் தோணவே கூடாது. நம்ம 2 பேரும் லைஃப் லாங் வந்து வாழ்றதுக்கு தானே இந்த வாழ்க்கைய தேர்ந்தெடுத்திருக்கோம். உனக்கு நீ, எனக்கு நான். நமக்கு இடையில யாருமே வர முடியாது காவேரி" அப்படின்னோனே, அப்படியே மனசுல யோசிக்கிறாங்க. வெண்ணிலா வந்துட்டா நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கும் எனக்கும் இடையில யாரும் வரமாட்டாங்க தானே? வரமாட்டாங்க காவேரி. யாருமே வரமாட்டாங்க தானே? வரமாட்டாங்க. சரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொல்றீங்களா? அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. "என்ன காவேரி? என்ன விஷயம் சொல்லு" அப்படின்னோனே, உண்மைய சொல்லுங்க. உங்களுக்கு வந்து என் மேல ரொம்ப அன்பு இருக்கு தானே?" "ஆமா இருக்கு." "அப்போ யார் வந்தாலும் என்னை விட்டு தர மாட்டீங்க தானே?" "யார் வந்தாலும் விட்டு தர மாட்டேன்டி. என்னடி விஷயம்?" ஒருவேளை உங்க லைஃப்ல வந்து ஆல்ரெடி போனவங்க மறுபடியும் வந்தா, "என்னை விட்டுடுவீங்களா விஜய்?" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. "நீ என்ன சொல்ற காவேரி? நீங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்னை விட்டுடுவீங்களா? என்னை விட்டு குடுத்துடுவீங்களா?" அப்படின்னோனே, நான் எப்படி உன்னை விட்டு குடுக்க முடியும் செல்லக்குட்டி? நீ தான் என்னோட உலகமே. நீ தான் என்னோட எல்லாமே. ஓகேவா? காவேரி ஐ லவ் யூ காவேரி. ஐ லவ் யூ ஸோ மச்" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்படியே வந்து தன்னறியாம அப்படியே பார்க்குறாங்க. உண்மையிலே என்னை விடமாட்டேன். "விடமாட்டேன்டி. ஏன்டி இப்படி பேசுற? நீ இப்படி பேச பேச தான் எனக்கு கஷ்டமா இருக்கு காவேரி. ப்ளீஸ் காவேரி" அப்படின்னோனே, சரிங்க. நான் இப்ப நம்புறேன். இந்த நிமிஷம் நம்புறேன். நீங்க என்ன விடமாட்டீங்கன்னு நம்புறேன். எப்பவுமே என் கூட இருப்பீங்கன்னு நம்புறேன். அதுக்காக வந்து இந்த ஒரு உண்மைய நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன்" அப்படின்னோனே, அதிர்ச்சியா பார்க்குறாரு. "நீ என்ன உண்மை சொல்ற?" அப்படின்னோனே, இங்க பாருங்க, நாளைக்கு தானே உங்க பர்த்டே. நாளைக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்க யாரும் இந்த உலகத்துல முக்கியம் இல்ல. நான் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்வீங்களா?" அப்படின்னோனே, இப்ப சொல்றேன் காவேரி. இந்த உலகத்துல எனக்கு யாருமே 2ஆம் பட்சம் தான். ஏன் தாத்தா முக்கியமா? நீ முக்கியமா? கேட்டா கூட நீ தான் முக்கியம்னு நான் சொன்னேன்ல அப்படின்னோனே, "இல்லையே, நீங்க வெண்ணிலா முக்கியமா? நான் முக்கியமான்னு கேட்டபோது வெண்ணிலா தானே முக்கியம்னு சொன்னீங்க" அப்படின்னோனே, அப்படியே அழறாரு விஜய். "சாரி காவேரி, உன்னை நான் அவ்வளோ புண்படுத்தியிருக்கேன்ல. நான் அந்த வார்த்தைய சொல்லியிருக்க கூடாதுல்ல" அப்படின்னு அழறாரு. உடனே வந்து, "நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் காவேரி" அப்படின்னோன சந்தோஷம் தாங்க முடியல காவேரி. "நிஜமாவா சொல்றீங்க?" அப்படின்னு. "ஆமாடி, நிஜமா தாண்டி சொல்றேன். நிஜமாவே சொல்றேன். நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உண்மையிலே சொல்றேன். இப்ப சொல்றேன். வெண்ணிலாவோட சரி, யாரு வந்தாலும் சரி, நீ தாண்டி எனக்கு முக்கியம். நீ தாண்டி என் வாழ்க்கை. மத்தவங்கலாம் அப்புறம் தான். வெண்ணிலா என்னோட பாஸ்ட்டி. உண்மை கிடையாது. நீ தாண்டி என்னோட வருங்காலம். எல்லாமே நீ தாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு. அப்படியே இறுக்கி அடிச்சு கட்டிக்கிறாங்க. விஜய்க்கு வந்து ஃபுல்லா வந்து வந்து நெறைய கிஸ் பண்றாங்க. வந்து முகம் ஃபுல்லாவே கிஸ் பண்ணிட்டு, அப்படியே வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க காவேரி. இதோட